வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல காஸ்ட் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் வித் தி ஹெல்ப் ஆஃப் ப்ராக்டிகல் ப்ராப்ளம் நம்பர் 14 which is in page number 1 by 2.41 and 1 by 2.42. ஸோ இது எந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்திருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் த ஃபார்மேட் டு ஃபைண்ட் த காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன ஃபார்மேட்டுங்கிறத, இந்த ஃபார்மேட்டை நீங்க பை ஹார்ட் எல்லாம் பண்ண வேண்டாம், லாஜிக்கலா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பொருள் உற்பத்தி பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணுவீங்களோ, அதுதான் பிரைம் காஸ்ட்ன்னு சொல்லுவோம். பிரைம்னா என்ன? அடிப்படையான செலவுகள். ஓகே. ஸோ அந்த செலவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரா மெட்டீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் வாங்கணும். ஓகே. நீங்க ஒரு வீட்ல சமைக்கிறீங்கன்னாலே, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்குவோம் இல்லையா? அது மாதிரி தான் இது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் லேபர். அத யார் சமைக்கிறதுங்கிறத டிசைட் பண்ணுவீங்களா? அம்மாவா? பொண்ணா? இல்ல வீட்ல வேற யாராவது இருந்தா அவங்களா? அப்படிங்கிற மாரி, இங்க வந்து அந்த மெட்டீரியல்ஸ வச்சு ப்ராசஸ் பண்ணி பண்றதுக்கு ஆட்கள் தேவை. ஸோ அதுதான் டைரக்ட் லேபர். இந்த 2 விஷயத்து போக, இஃப் எனி டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் தேர், அதெல்லாம் சேர்த்தது தான் இந்த பிரைம் காஸ்ட். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ ரா மெட்டீரியல் வாங்கியாச்சு, லேபர் எல்லாத்தையும் பார்த்து ரெக்ரூட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து ஃபேக்டரியில வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்குறப்போ, அங்க நெறைய செலவுகள் வரும். ஒரு மெஷினரி வந்து புதுசா லான்ச் ஆகுதுன்னா, அது லான்ச் ஆகுறதுக்கான செலவு, அந்த மெஷினரி வொர்க் பண்றப்போ, அதுல வந்து சில ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னா அந்த செலவு, இது எல்லாமே வந்து வொர்க் ஓவர் ஹெட்ஸ்க்குள்ள வரும். ஓகே. இல்ல நீங்க லேபருக்கு வந்து ஒரு டீ குடுக்கணும். ஈவினிங் ஆனா நம்ம டீ குடுக்கணும் அப்படின்னா, அந்த டீயும் செலவு தான். வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றது? வாட்டர் பியூரிஃபையர் வைக்கணும்னா, அதுவும் செலவு தான். ஸோ இந்த மாதிரி லேபர்ஸ்க்கு என்னெல்லாம் செலவுகள் பண்றோமோ, அது எல்லாமே வொர்க் ஓவர் ஹெட்ஸ்ல வரும். லேபர்னும் வச்சுக்கலாம், இல்ல நீங்க ஃபேக்டரிக்குள்ள நடக்கிற செலவுகள்னும் வச்சுக்கலாம். ஸோ அத சேர்க்கிறப்போ, நமக்கு வொர்க் காஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் திரும்ப இவ்ளோ லேபர்ஸ் வச்சு நம்ம வேலை பார்க்குறப்போ, அவங்கள எல்லாம் கைட் பண்றதுக்கு, இல்ல அவங்கள வந்து அ இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு ஹெட் தேவ. ஓகே. ஸோ அந்த ஹெட் அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராப்பரா சேலரி போகுதான்னு பார்க்கறதுக்கு ஒருத்தரு, அதுக்கப்புறம் திரும்ப அவங்க ஏதாவது இங்க செலவுகள் இருக்குன்னு சொல்லி அங்க அனுப்பிச்சாங்கன்னா, அத அப்ரூவல் பண்றதுக்கு ஒருத்தர்ன்னு நெறைய டீம் இருப்பாங்க. அவங்கள தான் அட்மின் டீம் அப்படிம்போம். ஸோ அந்த டீம்க்கான அவங்களுக்கு குடுக்குற சேலரி, இல்ல அந்த ஆஃபீஸ்ல வந்து என்னென்ன செலவுகள் இருக்கோ, அந்த செலவுகள எல்லாம் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ன்னு சொல்லுவோம். ஸோ அத சேர்த்துட்டோம்னா, காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் வந்துரும். ஒரு பொருள உற்பத்தி பண்றதுக்கான செலவுகள். திரும்ப அது உற்பத்தி பண்ணி முடிச்சாச்சு. அது ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது கஸ்டமர் கைக்கு கொண்டு போகணும். அப்ப இந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆன ப்ராசஸ்ல இருந்து அது கஸ்டமர் கைக்கு கொண்டு போற வரையும் என்னென்ன செலவுகளோ, இங்க வந்து கூட்ஸ வந்து ஒரு ட்ரக்லயோ, இல்ல ஒரு லாரிலயோ ஏத்தி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னா, அதுக்கான செலவுகள். அப்புறம் அந்த பொருள வாங்குறதுக்காக நம்ம அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவோம். ஃப்ரீ சாம்பிள்ஸ் குடுப்போம். அது எல்லாமே வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டுக்குள்ள வந்துரும். ஓகே. இப்போ அதையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே. ஸோ அத விக்கிற வரையும் என்ன செலவுகள்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இல்லைன்னா காஸ்ட் ஷீட். இதத்தான் நாம இங்க பண்ண போறோம் இந்த ப்ராப்ளம்ல. இந்த ப்ராப்ளம் பார்த்தா பயங்கர பெருசா தெரியும். பட் நீங்க இதுல இருக்கிற ஒரு ஒரு ஐட்டமும் படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபார்மேட்ட பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா புரிஞ்சிரும். நான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ல இருந்தே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அண்ட் அத வச்சு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. ஸோ காட்டன் கன்சியூம்டு இது ரா மெட்டீரியல். ஓகே. இது என்ன கம்பெனி? இங்க பார்த்தீங்கன்னா, the government of India has instituted the dual pricing system in the industry in which your organization operates. You are the head of the costing division of Raja Textiles Company. டெக்ஸ்டைலுங்கிறப்போ துணி உற்பத்தி பண்றவங்க. ஸோ அவங்களுக்கான ரா மெட்டீரியல்ங்கிறது வந்து காட்டன் தான். ஓகே. அது 10 லேக். அதுக்கப்புறம் திரும்ப டைரக்ட் லேபர் இன் ஃபேக்டரி அது 10 லேக். நீங்க கையில கொஸ்டின் வச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வீடியோ பாஸ் பண்ணியும் காப்பி பண்ணிக்கோங்க. இல்ல நான் டெக்ஸ்ட் புக்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன்னு சிலர் டிசைட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத யூஸ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இப்ப இது 2யும் ஆட் பண்றப்போ வில் கெட் அ பிரைம் காஸ்ட் தட் இஸ் 20 லேக். இப்ப வந்து அதுல ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் இன்வார்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபேக்டரிக்குள்ள அந்த காட்டன கொண்டு வரது. ஓகே.
ஸோ அதுக்கான செலவு தான். அது வந்து 50,000. இன்டைரக்ட் லேபர் இன் ஃபேக்டரி. ஸோ லேபர் போக இன்டைரக்ட் லேபர்ஸ்ன்னு அதாவது 1 வாரத்துக்கு மட்டும் வேலை பார்க்குறவங்க, இல்லைன்னா வந்து வேலை பார்த்தாங்கன்னா, அந்த நாளைக்கான சம்பளம் மட்டும் குடுக்குறவங்க. சம்திங் டெம்பரவரியா வேலை பார்க்குறவங்க. ஸோ அவங்களுக்கு மட்டுமே ரூ. 4,00,000 எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் சேலரி ஆஃப் வொர்க் டைரக்டர் அண்ட் அதர் ஸ்டாஃப் இன் ஃபேக்டரி. ஸோ அந்த ஃபேக்டரியில வொர்க் பண்றாங்களா இல்லையான்னு இன்ஸ்பெக்ட் பண்றவங்க, அந்த அ என்ன சொல்றது? அந்த ஒரு அ பிளான்ட் ஓட ஹெட்டு அந்த மாரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இன்ஸ்பெக்டர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த மாதிரியான பெர்சனுக்கு சேலரி குடுப்பாங்க. ஸோ அந்த சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 2,50,000. நான் சொன்ன மாரி ஃபேக்டரியில வாட்டர் ஃபெசிலிட்டீஸ் ஆகட்டும், இல்ல கரண்ட் ஃபெசிலிட்டி, ஏன்னா ப்ராப்பர் லைட்டிங் இருந்தா தான் அவங்களால வேலை பார்க்க முடியும். வித் லோக்கல் டாக்ஸஸ். இதெல்லாம் சேர்த்தது 5 லேக்ஸ். டையிங், ப்ளீச்சிங். ஸோ வெறும் காட்டன் மட்டும் இருந்தா பத்தாது. இதுல கலர் கலரா நம்ம துணி செய்யணும்னா, அதுக்கு வந்து இந்த டையிங், ப்ளீச்சிங் எல்லாம் தேவை. ஸோ அதோட காஸ்ட் 10 லேக் ரூப்பீஸ். அண்ட் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்ங்கிறது வந்து ஃபேக்டரியில இருக்கிற ஒரு அசெட்டுக்கான டெப்ரிசியேஷன் தான். அது வந்து வொர்க் ஓவர் ஹெட்ஸ்குள்ள தான் வரும். ஓகே. தட் இஸ் 2 லேக் ரூப்பீஸ். அண்ட் எக்சைஸ் அண்ட் அதர் டியூட்டீஸ். எக்சைஸ்ங்கிறது கூட்ஸ எடுத்துட்டு போறதுக்கான டாக்ஸ். ஓகே. ஸோ தட் இஸ் 30 லேக். அடுத்தது மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஃபேக்டரின்னு குடுத்திருக்கிறதுனால, இது வொர்க் ஓவர் ஹெட்ல வரும். அது வந்து 1 லேக். ஸோ டோட்டல் வொர்க் காஸ்ட் வந்து இங்க இருக்கிற இந்த பிரைம் காஸ்ட்டோட இந்த காஸ்ட் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா, வில் கெட் 75 லேக் அஸ் வொர்க் காஸ்ட். ஓகே. இப்போ அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் இல்லன்னா ஆஃபீஸ் ஓவர்ஹெட். அதுல ஆஃபீஸ் சேலரீஸ், சேலரி ஆஃப் மேனேஜிங் டைரக்டர், டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் மெஷின். ஆஃபீஸ் மெஷின்ங்கிறதுனால தான் நம்ம அட்மினுக்கு கீழ போட்டிருக்கோம். ஓகே. அண்ட் மிஸ்லேனியஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் டைரக்டர் ஃபீஸ். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா வில் கெட் 90 லேக். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அதுல கமிஷன் பெய்ட் ஆன் சேல்ஸ் அண்ட் கமிஷன் டூ ஃபாரின் பையர்ஸ். ஓகே. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பொருள விக்கிறதுக்காக பே பண்ற கமிஷன்ஸ். பேக்கேஜ் அண்ட் ஃபார்வர்டிங். ஸோ அந்த உற்பத்தியான பொருள வந்து பேக் பண்ணி அத அனுப்புறதுக்கான செலவு அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் டிப்போர்ட். ஸோ அந்த பொருள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடல் வழியா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த கடலோரத்துல அ ஹார்பர் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம பொருள சேஃபா வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்க நம்ம பே பண்றது தான் இந்த சேல்ஸ் டிப்போட்ஸ். ஸோ அதுக்கான செலவுகள் 4 லேக். அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிசிட்டி. ஸோ அது பொருள் விக்கிறதுக்காக நம்ம பண்ற அட்வர்டைஸ்மென்ட். அது ரூ. 10,00,000. அண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் தட் இஸ் 1 லேக் ரூப்பீஸ். ஸோ இதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணோம்னா வில் கெட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தட் இஸ் 1,18 லேக். லெஸ் ஃபேர் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல். அதாவது நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆன ஒரு அமௌண்ட் வந்து 20 லேக் ரூப்பீஸ். ஓகே. அத வந்து லெஸ் பண்ணா தான் எவ்ளோ காஸ்ட்ங்கிறது தெரியும். ஓகே. ஸோ அத லெஸ் பண்றப்ப வில் கெட் 1 சாரி I think we need to add that once again. Sorry, that is a fair return on capital வந்து it is 20 lakh. அதில் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆட் பண்ணோம்னா வில் கெட் 1,38 சாரி 1,38 lakh. அத ஆட் பண்ணதுக்கப்புறம் லெஸ் அக்வயர்ட் பை கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட்ட நம்மளோட பொருள்ல இருந்து பாதி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு நமக்கு எவ்வளோ குடுத்தாங்கன்னா, 40 லேக்ஸ் ரூப்பீஸ் குடுத்தாங்க. ஓகே. இப்ப அத லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா வில் கெட் 98 லேக் ஃபார் அவுட்சைடர்ஸ். கவர்மெண்ட் இல்லாம மத்தவங்களுக்கு நம்ம வித்த பொருளுடைய ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 98 லேக். இப்போ டோட்டலா எவ்ளோ யூனிட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐல் ஷோ யூ இன் தி கொஸ்டின். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாலோயிங் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இஸ் மேட் அவைலபிள். த கம்பெனி எக்ஸ்பெக்ட் அ ஃபேர் ரிட்டர்ன் ஆஃப் 20% ஆன் இட்ஸ் பெய்ட் அப் கேபிட்டல். ஓகே. ஃபேர் ரிட்டர்ன் வந்து இவ்ளோ வரணும். விச் இஸ் ரூப்பீஸ் 1 crore. ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆர் ரூப்பீஸ் 1 லேக். அண்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இங்க தே வுட் ஹவ் பீன் கிவன் யூனிட்ஸ் கண்டிப்பா கொஸ்டின்ல குடுத்திருப்பாங்க. தட் இஸ் 20 lakh meter of cloths. Production during 2018-19
1819 has been 20 lakh meter of cloths. Relevant information is given below. Okay. இந்த 20 lakhல எவ்வளோ லேக் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க? You can check out in the final. So acquired by 10 lakh meters. So 20 lakh metersல 10 lakh meters government எடுத்துட்டாங்க. Okay. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? Another 10 lakh இருக்கும். Sorry, 1 crore units. That is 2 crore. I'm sorry. That is a fair return of 20% on its paid up capital, which is rupees 1 crore. Okay. So இங்க வந்து நமக்கு 98 lakh rupees cost of sales. ஓகே. அந்த 1 crore அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட்டோட காஸ்ட் எவ்வளோங்கிறத பேஸ் பண்ணி நாம இங்க 10 lakh யூனிட்ஸ் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். தட் இஸ் 10 ரூபீஸ் அங்க போட்டிருப்பாங்க. ஸோ அதனால 10 lakh யூனிட்ஸ். ஸோ இந்த 98 lakhலேருந்து இந்த 10 lakh லெஸ் பண்றப்ப வில் கெட் 9 lakh 80 பைசே 9 rupees 80 பைசே பர் யூனிட். ஓகே. ஸோ அது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம்? 4 rupeesக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இது ப்ராஃபிட்டபிள் கிடையாது. ஸோ அதனால அதை லெஸ் பண்ணி நம்ம காமிச்சிருக்கோம். ஓகே. அண்ட் அகெயின் இந்த 1 crore unitsங்கிறது வந்து they have given in question. The company expect a fair return of 20% of its paid up capital, which is rupees 1 crore. Okay. So இங்க வந்து 1 crore வந்து we have divided. That is ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 10 lakh. இது 20 lakh meter and 50% of which is procured by the government at the price of rupees 4 per. So இந்த amountல வந்து this 20 lakh மீட்டர்ல வந்து 10 lakh மீட்டர் கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. தட் இஸ் 50%. ஸோ அதனால அதை நம்ம தனியா காமிச்சிருக்கோம். பேலன்ஸ் 10 lakh தான் வந்து நம்ம வெளியில விற்கிறோம். எவ்வளோ ரூபாய்க்குன்னா 9 rupees 80 பைசேக்கு. Okay. And any other information they have given? Um, you are required by the managing director of your company to suggest a suitable price for the cloth to be sold in the open market. So production during 2018-19 has been 20 lakh meter of cloth. Relevant information is given below. Okay. So இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். 50% கவர்மெண்ட் எடுத்ததை நம்ம தனியா லெஸ் பண்ணி காமிச்சிட்டோம். This one I need to check with the textbook, or let me hold the video and check, and again I'll come back. Okay. எஸ். இந்த அமௌண்ட் எப்படி வந்தது அப்படின்னா, இங்க கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன், அதாவது இங்க இருக்க ப்ரொடக்ஷன் டியூரிங் 2018-19 ஹஸ் பீன் 20 lakh meters of cloth. ஸோ இவங்களோட பேசிக் வேலையே என்ன? இந்த காட்டன் வச்சு, இந்த லேபர் வச்சு இவங்க வந்து காட்டன் துணியை உற்பத்தி பண்றது. எவ்வளோ மீட்டர் மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ 2018-19 பொறுத்தவரையும் 20 lakh meters அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது ரன் பண்ணி அவங்க இவ்வளோ மீட்டர் துணி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுல வந்து 50% கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அப்ப பேலன்ஸ் 10 lakh meters இருக்கா? ஸோ அதை வந்து நான் இங்க 10 lakh யூனிட்னு காமிச்சிருக்கேன். அதை மீட்டர்ஸா நம்ம மாத்திக்கலாம். ஓகே. So meters in contract will be more clear for you. So நமக்கு total cost என்ன? 98 lakh. Okay, fair return on capital அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்த லாபம். So அதையும் add பண்ணணும். So that is 20 lakh. அதையும் நம்ம add பண்ணணும். add பண்ணதுக்கு அப்புறம் will get 1,38,000. fair returnங்கிறது என்ன? நமக்கு வருமானம் இல்லையா? So அது நமக்கு லாபம் வந்திருக்கு. அந்த லாபத்தையும் சேர்க்கிறப்பதான் இந்த selling price வரும். இது கேபிட்டல்ல வந்த ரிட்டர்ன். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நாட் ஆன் த பேசிஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? ஸோ அதனால அதை ஆட் பண்ணிட்டு அதுல இருந்து கவர்மெண்ட் கொடுத்த 10 lakh meters 4 rupees அந்த 40 lakh லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 98 lakh. அதை வந்து எவ்வளோ மீட்டர்ஸ் நம்ம ஓப்பன் மார்க்கெட்டுக்கு வச்சிருக்கோம்னா 10 lakh meters. அவுட் ஆஃப் 20 lakh metersல 10 lakh meters கவர்மெண்ட்டுக்கு, ஸோ 10 lakh meters ஓப்பன் மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த 10 lakh meters மட்டும்தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். ஸோ தட் rupees 9.80 rupees per unit. ஓகே. ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ரூபாய் வச்சு வித்தா மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ பட் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த ப்ராப்ளம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். அண்ட் வித் திஸ் சைனிங் ஆஃப் பை பிரசாந்தி.
Thank you once again.